அனைவருக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். நேத்தே கடல் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு எப்படியாவது நாளைக்கு சுருளின்னு வெயில் அடிப்பா, நான் துணி துவச்சி காய வைக்கணும்னு. அதுக்கு தகுந்த காலையில் சுருளின்னு வெயில் அடிச்சாரா, ரொம்ப நன்றி கடவுளேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவச்சி காய வச்சிட்டேன். எல்லார் வீட்டு மாடியிலும் துணி காஞ்சிட்டு நானும் ஃபர்ஸ்ட் வேலை தான் பண்ணேன். காலையில் டிஃபன் வந்து பூரி உருளைக்கிழங்கு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சமையல் வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். 10:30 மணிக்கு மேலே தான் அமாவாசை பிறக்கிறதுனால பொறுமையாக சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்மார்ட் கார்டு வச்சு எங்கே வேணாலும் ரேஷன் பொருள் வாங்கலாம். நாத்தனாங்க சொன்னாங்களா, சரின்னு எங்கள் ஏரியாவில் கேட்டோம், கொடுக்குறேன்ட்டாங்க. சரின்னு ஹஸ்பண்ட் காலையில் போய் அரிசி பருப்பு சக்கரை கோதுமை எண்ணெய் அதுக்கப்புறம் மளிகை ஜாமான் பொருள் வந்து நான் வேர்க்கடலை சொன்னேன்னா வேர்க்கடலை இல்லைன்னு சொல்லிட்டு காரமணி வாங்கிட்டு வந்தாங்க. கடுகு கேட்காமலே பில்லை போட்டாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. உசாராக தான் இருக்கணும், இந்த ஏரியா ரேஷன் கடைக்காரங்கிட்ட நம்மளை கேட்காமலே பில்லை போட்டுடுறாங்க. மதியானம் வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறேன். ஹஸ்பண்ட் வேணா டால் பண்ணிட்டாங்க. டால் பண்ணிவிட்டு அப்புறம் நீட்டப்பெல்லாம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா சென்ட்னால வாழைக்காய் வறுத்துட்டேன். மழை பெய்யறனால தயிர் இல்லாமல் ரசம் வச்சாச்சு. கருப்பு சுண்டல் வேக வச்சு தேங்காய் திருப்பி போட்டுட்டேன். அப்புறம் ஆச்சி பாயசம் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் புடலங்காய் கடலை பருப்பு பொரியல் பண்ணிட்டேன். 12:30 ராவு கலண்டனால 1:30 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் டியூட்டி கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ். நம்ம இன்னும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.